பார்க்கணும். உனக்காகத்தாம்மா இந்த பாவத்தெல்லாம் செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னையே பழி கொடுத்துட்டேனே. ஐயோ 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 போடா. உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குறவன சும்மா விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்னோட நீ கலந்துடா. தம்பி வேணாம் தம்பி, என்னை விட்டு தம்பி. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருமா. இனி இவங்க உயிரோடு இருக்க கூடாதுமா. என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அகில தான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணேன். விஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரை கொல்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா அகில் எனக்கு ஃபோன் பண்ணான். பீச்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டுல மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கிய வச்சு அகிலையும் நான் தான் கொன்னேன். இவங்களுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனான். போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். நான் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்கிறேன். இருந்தாலும் அந்த 3 பேரையும் அழிச்சிட்டேங்கிற மன நிறைவு எனக்கு இருக்கு. அம்மா அப்பாதான் உன்னை பாதையிலே விட்டுட்டு போயிட்டாரு. நானாவது உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடியாம போயிடுச்சு. அத நினைச்சாதம்மா. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும்.